நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்த நேரத்தில் மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாடு குறுக்கே வந்ததால் அரசு பேருந்து கவிழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவமானது நெல்லையில் நடைபெற்றிருக்கிறது. நெல்லையிலிருந்து செழியநல்லூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மாடு குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தி. இதில் 20க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்து குறித்து என்னுடைய செய்தியாளர் ராஜா முழுமையான விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலியில் இருந்து தெற்கு செழியநல்லூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மானூர் அருகே விபத்துக்குள்ளானது. மானூர் அடுத்த ஆலவந்தான் குளம் அருகே பேருந்து சென்ற போது திடீரென 2-3 மாடுகள் குறுக்கே வந்ததால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்து கிடங்கில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட ராஜா உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை முதலில் மானூர் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் அங்கு சிகிச்சை பெற்ற பிறகு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அச்சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.